நைட்டில் 12 மணிக்கு மேலே தூங்குறீங்களா? அப்படின்னா உங்கள் பாடி சைலண்ட்டாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஹாப்பியாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் உண்மையில் உங்கள் பாடிக்குள்ள டேமேஜ் நடக்குது. உங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் முக்கியமானதும் காமனானதும் லேட் நைட் ஸ்லீப். அந்த லேட் நைட் ஸ்லீப்னால ஹெல்த் எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நார்மல் டேவை இமேஜின் பண்ணுங்க. காலையிலிருந்து மாலை வரை வேலை பார்த்துட்டு வர்றீங்க. நைட்ல ஸ்க்ரோல் பண்ண தொடங்குறீங்க. நைட் 1:30 இன்னும் ஃபோன் ஸ்க்ரோல். இந்த வீடியோ முடிஞ்சா தான் தூங்குவேன்னு நினைச்சு நைட் 2 மணிக்கு தான் தூங்க செல்கிறீர்கள். மார்னிங்கில் அலாரம் அடிக்கும். ஸ்னோஸ் ஸ்னோஸ். லாஸ்ட் மினிட்ல அலறி அடித்து எழுந்து வேகமாக ரெடியாகி வேலைக்கு செல்கிறோம். ஆனால் அன்னைக்கு நாள் முழுக்க டயர்ட், ஃபோக்கஸ் இல்லை. சின்ன விஷயத்துக்கு கூட இரிட்டேஷன் ஆகுறீங்க. நைட் வந்ததும் இன்னைக்கு சீக்கிரமாக தூங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சேம் அதே 2 மணி. மீண்டும் அதே சைக்கிளில் மாட்டிக்கொள்கிறீர்கள். இது உங்கள் மிஸ்டேக் இல்லை, இது உங்கள் பிரெயினோட டோபமைன் அடிக்ஷன். உங்க பாடிக்கு ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்குங்க. அதுக்கு பெயர் சர்க்கேடியன் ரிதம். இந்த கிளாக் டிசைட் பண்ணும் நீங்க எப்போ தூங்கணும், எப்போ எனர்ஜியாக இருக்கணும், ஹார்மோன்ஸ்களை எப்போ சுரக்கணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். நைட்டு 10 to 2 இருக்குல்ல, அதுதான் நம்முடைய பாடி மற்றும் மைண்டோட ரிப்பேர் டைம். இந்த டைம்ல தான் நம்ம பாடி மைண்டோட ரிப்பேர் நடக்கும் மற்றும் அதனுடைய ஹீலிங் ப்ராசஸும் நடக்கும். இந்த நேரத்தில் தான் பாடி செல்ஸ் ரிப்பேர் ஆகும், பிரெயின் டிடாக்ஸ் ஆகும், மெமரி ஸ்ட்ரென்தன் ஆகும். டார்க்னஸ் வந்தால் தான் மெலட்டோனின் சொல்கிற ஸ்லீப் ஹார்மோன் சுரக்கும். லேட்டாக தூங்கினா அது டிஸ்டர்ப் ஆகிடும். ரிசல்ட் என்ன? மார்னிங்கில் டயர்ட், டென்ஷன், உடல் எடை கூடுதல், ஃபோக்கஸ் குறையும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் லேட்டாக வேலை செய்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டின்னு. ஆனால் உங்கள் பாடி அதை அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் உங்கள் பாடிக்கு எதிராக வேலை செய்கிறீங்க. உங்களையே நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. ஒய் ஐ ரியலி ஸ்லீப் லேட்? ஒர்க்கா இல்லை எஸ்கேப்பா? ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைத்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த லேட் நைட் ஸ்க்ரோல் தான் நெக்ஸ்ட் டே முழுக்க சஃபரிங்கை கொடுக்குது. அதனால் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்கள். முயற்சினா ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு இல்லை. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ரொட்டீனாக டெய்லியும் தூங்கும் நேரத்தை விட 15 நிமிஷம் முன்னாடி தூங்க முயற்சி செய்யுங்கள். மொபைலை 30 மினிட்ஸ் பிஃபோரை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. லைட்டை டிம் ஆக்கிடுங்க. இந்த ப்ராசஸில் பர்ஃபெக்ட் வேண்டாம், கன்சிஸ்டன்ட் தான் முக்கியம். உங்கள் ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணணும்னா மார்னிங் ரொட்டீனே இல்லை, நைட் ரொட்டீனை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்.